பொதுவா நம்ம சித்தர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போதே, ம். அவங்கள பத்தி அவ்ளோ சிம்பிளா நம்ம வந்து சொல்லிட முடியாது. கண்டிப்பா, அவ்ளோ கண்டிப்பா, விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா. ஈஸியா கடந்து போயிட முடியாது. கண்டிப்பாக. சரி. அவங்க செய்த அதிசயங்கள் அவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அதிலேயும் குறிப்பாக நம்ம எல்லாருமே ஆச்சரியப்பட வச்சது வந்து நீண்ட கால ஆயுள் அப்படிங்கிற ஒரு விஷயம். கண்டிப்பா. ஆ ஆதி காலத்துல இருந்து ஏன் இப்போ வரைக்குமே சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதிலேயும் குறிப்பா நெறைய சித்தர்கள் வந்து இந்த கூடு விட்டு கூடு பாய்ந்து உயிர் வாழ்ந்தாங்க நிச்சயமா, அப்படிங்கிறது. நிச்சயமா. சாகா வரம் பெற்ற சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க. கண்டிப்பா, அப்படி ஒரு சித்தர பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. ஆ கண்டிப்பா. கிட்டத்தட்ட 723 வருடம் வாழ்ந்த ஒரு சித்தர் பத்தி தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவர் யாரு? அவர் செய்த அற்புதங்கள் என்ன? அதிலயும் குறிப்பா நான் சொல்லும்போதே சொன்னேன், இப்ப வந்து நமக்கு ஒரு 100 வயத தாண்டுறதே மிகப்பெரிய கடினமான நிச்சயமா, ஒரு விஷயம். நிச்சயமா. 723 வருடம். இது சாத்தியமே கிடையாது. கண்டிப்பா, அத பத்தி கண்டிப்பா. சொல்லுங்க சார். அவருடைய திருநாமம் வந்து பார்த்தீங்கன்னா, பகவான் பிரம்மஸ்ரீ அவரு சிவபிரபாகர சித்த யோகி. ம். அவர் ஏன் நாம சித்த யோகி பரமஹம்சர்ன்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த உலகத்தில பெரிய வைப்ரேஷன் ஒண்ணு இருக்கு. நாம எல்லாரும் என்ன நெனச்சிட்டு இருக்கிறோம், ஏதோ மனித உயிர மட்டும் காக்க வந்த கடவுள் அப்படின்னு நெனச்சிட்டு ஓகே. இருக்கிறோம். இந்த உலகத்தில இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் பாதுகாப்பு நிச்சயமா அது இறைவன் தான் குடுக்குறார். ம். அதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. இந்த 2000 வருடங்களா நாம மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் இந்த உலகத்தில நம்மளால உணர முடியுது அப்படின்னா, ம். அது வந்து நம்மளுடைய அ இந்த ஆன்மீகத்தினுடைய உள்ளாற்றல் தான். ஸோ அதில வந்து பாபாஜி இருக்கிறார். மகாவதார் பாபாஜி இருக்கிறார். அவரு 2000 வருஷமா இருக்கிறதாக இங்க சொல்லப்படுது. கண்டிப்பாக. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதர் நம்ப இந்த தென்னிந்தியால இருந்து ஒரு அ பெரிய ஒரு ஆன்மா இருக்கு அப்படின்னு சொன்னா, அது சிவபிரபாகர சித்த யோகி தான். கண்டிப்பா. இதில நாம நெறைய கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உடல் ஏன் மாறுறாங்க? ம். ஒரே உடல்ல இருக்கலாம் இல்லையா? அதுதானே காயக்கல்பம் கண்டிப்பா. அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த உடல் வந்து இந்த பூமிக்கு சொந்தமானது. எதுக்கு ஆயுள் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, 150 வருடம் தான் ம். சயின்ஸா. நீங்க கெமிக்கல் ஏன்னா இது பாடி ஃபுல்லாவே ஒரு கெமிக்கல் தான் இருக்கு. கண்டிப்பா. ஸோ இந்த கெமிக்கல் வந்து 150 வருஷம் வரைக்கும் பாதுகாக்கலாம். ஆனா உள்ள சோல், உள்ள உயிர் ஆற்றல் இருக்கிறது வந்து அழிவில்லாத ஒரு பொருள். அழிவில்லாத பொருள் ஏன் இன்னொரு பாடியில நம்மளால எல்லாராலயும் மாற முடியல அப்படின்னா, நாம அதுக்கான தூண்டுதலை ஏற்படுத்தல. ஆன்மாவுக்கு ஒரு தூண்டுதல் தேவை. அந்த தூண்டுதல் ம். என்ன அப்படின்னா, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா. இப்ப இறக்க தருவாயில எல்லாருக்கும் என்ன நிகழுது அப்படின்னா, ஜாக்கிரதைய இழந்துர்றாங்க. அங்க எல்லாரும் எத புடிச்சுக்கிறாங்க அப்படின்னா, பந்தம்ன்ற இந்த உடல் ம். சார்ந்த விஷயங்கள பிடிச்சுக்கிறாங்க. உறவுகள பிடிச்சுக்கிட்டதுனால, நம்மளால இன்னொரு உடலுக்குள்ள ஈஸியா கடந்து போக முடியல.